மில்லியனர் யாராக விரும்புறாங்க? இதுக்கான ஆன்சரும் ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொருத்தரும் மில்லியனர் ஆகணும்னு விரும்புறோம். ரியல் கொஸ்டினும் என்னன்னா, ஒரு மில்லியனராக எப்படி ஆகிறது? அப்படி நீங்க எதனா ஒரு லாட்டரி இல்ல டிவி ஷோல கோடிக்கணக்கான ரூபாய் ஜெயிக்கலனா, அப்ப நீங்க எதனா ஒரு ரெவல்யூஷன் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாகும். இல்லனா ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாகும். அப்பதான் உங்களால ஒரு மில்லியனர் ஆக முடியும். இது எல்லாமே ரொம்ப கஷ்டம். எல்லாராலையும் இதை பண்ணிட முடியாது. ஒரு சுலபமான வழி இருக்கு. இத டேவிட் பாக் அவருடைய புக் தி ஆட்டோமேட்டிக் மில்லியனர் சொல்லிருக்காரு. எப்படி நம்ம இது எல்லாமே செய்யாமலே ஒரு மில்லியனர் ஆகிறதுன்னு. அங்க நீங்க ஒரு சிம்பிள் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். இது உங்களுடைய இன்கம் ஆட்டோமேட்டிக்கலி வெளியே எடுத்து ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல செக்யூர் சேவிங் அக்கவுண்ட்குள்ள போட்டுறணும். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த புக்ல சொல்லி தர போறேன் எப்படி நீங்களும் உங்களுடைய இன்கம் வைஸ்லி யூஸ் பண்ணி மில்லியனர் ஆகிறதுன்னு. லெசன் நம்பர் 1, மீட்டிங் ஆட்டோமேட்டிக் மில்லியனியர்ஸ். ஜிம் அண்ட் ஷூ ஃபைனான்சியல் அட்வைஸ் வாங்குறதுக்காக ஆத்தரை சந்திக்க போயிருந்தாங்க. ஆனா இதோட உல்டாவாக ஆயிடுச்சு. ஆத்தர் அவரே இந்த கப்பல்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட லெசன்ஸ் கத்துக்கிட்டாரு. ஆத்தர் தெரிவிக்கிறாரு, இந்த கப்பல்ஸ் அவரை சந்திக்க வந்தப்போ அப்ப ரெண்டு பேருமே அவங்களுடைய மிட் 50ஸ்ல இருந்தாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளானிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாத்த விட ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பார்ட் என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் ஒரு வருஷத்துல கூட $40,000 விட அதிகமா சம்பாதிச்சது கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய அக்கவுண்ட்ல $2 மில்லியன் இருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய ஏஜ் வெறும் 52 தான். ஜிம் ஆத்தர் கிட்ட சொல்றாரு, யூ நோ டேவிட், அதிகபட்சமான ஆட்களுக்கு தோணுது அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சை கிடைச்சதுமே அப்ப அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல அவங்களோட பில்ஸை பே பண்ணணும். அண்ட் என்ன அமௌண்ட் மிச்சம் இருக்குதோ அதை சேவ் பண்ணணும். இன் அதர் வேர்ட்ஸ், முதல்ல மிச்ச எல்லாருக்கும் பே பண்ணிடுங்க அண்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு பே பண்ணிக்கோங்க. பட் எங்களோட பேரண்ட்ஸும் எங்களுக்கு இதுக்கு உல்டாவா சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு அர்த்தம் முதல்ல உங்களுக்காக சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களோட பில்ஸை பே பண்ணுங்க. ஒரிஜினலி இவங்க அவங்களோட இன்கமோட வெறும் 4% சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பாரை இன்னும் ரேஸ் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் அந்த தருணம் அவங்க ஆத்தரை மீட் பண்ணிட்டு இருக்கப்போ அப்ப அவங்களுடைய இன்கமோட 15% சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. லெசன் நம்பர் 2, தி லாட்டி ஃபேக்டர். மெயின் லெசன் ஆத்தர் ஜிம் அண்ட் ஷூ கிட்ட இருந்து கத்துக்கிறது அது குவைட் சிம்பிளா இருந்துச்சு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இந்த விஷயம் வந்து முக்கியமே இல்ல, நீங்க ஃபியூச்சர்ல வெல்த் கிரியேட் பண்ணுவீங்களா இல்லையான்னு. இந்த மாதிரி ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஒரு வழி தான் இருக்கு. இத ஆத்தர் தி லாட்டி ஃபேக்டர்னு சொல்லிருக்காரு. ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ற விதமா சொல்றாரு, நினைச்சுக்கோங்க, உங்களுடைய நார்மல் லாட்டி காஃபியோட கப் வந்து உங்களுக்கு $3.5 காஸ்ட் ஆகுது. அதாவது நீங்க ஒரு நார்மல் ஸ்டார்பக்ஸ்ல காஃபி குடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் $250 செலவாகும். இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பட் இத நீங்க டெய்லி காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, சோ இந்த காஃபி மீது நீங்க வருஷத்துல $1250 செலவு பண்றீங்க. அப்படி ஜிம் அண்ட் ஷூ மாதிரி ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா அப்ப நீங்க நாள்ல $7 சுலபமா ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. இது வருஷத்துக்கு $2,500 ஆயிடும். அண்ட் லாஸ்ட் ஓவர் தி 50 இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல ஆவரேஜ் 10%க்கான இயர்லி ரிட்டர்ன் கிடைக்குது. டவுன் நினைச்சுக்கோங்க, நீங்க காஃபி அண்ட் சிகரெட் பாக்கெட் வாங்குறதுக்கு பதிலா அந்த காசை சேவ் பண்ணி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அண்ட் நீங்க 10%க்கான ஆனுவல் ரிட்டர்னும் அடையறீங்க. அப்ப 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட $1 மில்லியன் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், உங்க நாளுடைய சின்ன சின்ன செலவு உங்களுக்கு தெரிய வராது. இந்த காஃபி அண்ட் சிகரெட்ஸ் உங்களுக்கு மில்லியன்ஸ்க்கான லாஸ் ஏற்படுத்துது. லெசன் நம்பர் 3, learn to pay yourself first. ஆத்தர் நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேத்ஸ் ஷேர் பண்றாரு. அப்படி நீங்க 20 வயசுல இருந்து ஒவ்வொரு நாளும் $14 சேவ் பண்ணீங்கன்னா அண்ட் 35 வருஷத்துக்கு கமிட்டடா இருந்தீங்கன்னா அண்ட் இந்த 10% ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்னுடன் உங்களுக்கு 55 வயசு ஆகுறப்போ அப்ப உங்ககிட்ட அரௌண்ட் $1.6 மில்லியன் இருக்கும். பட் மெயின் திங், நீங்க இங்க என்ன கத்துக்கணும்னா, நீங்க ஃபுல் பிரியாரிட்டியுடன் ஒவ்வொரு நாளும் $14 சேவ் பண்ணணும். நீங்க எல்லாத்துக்கும் முதல்ல இந்த காசை சேவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களோட செலவு பண்ணணும். ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் அவரோட இன்கமோட வெறும் 5% தான் சேவ் பண்றாரு. பட் ஆட்டோமேட்டிக் மில்லியனர் ஆகிறதுக்கு நீங்க இந்த அமௌண்ட்டை டபுள் பண்ணணும். ஆர் அட்லீஸ்ட் 10% சேவ் பண்றது ரொம்ப அவசியம். இன்னும் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர் தான். நீங்க சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடலாம். பட் அந்த 10% சேவ் பண்றதுக்கு நீங்க மந்த் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பதிலா உங்களோட அக்கவுண்ட்ல இன்கம் வந்ததுமே எல்லாத்துக்கும் முதல்ல இந்த 10% உங்களோட ஃபியூச்சருக்காக சைடுல வச்சிருங்க. லெசன் நம்பர் 4, மேக் இட் ஆட்டோமேட்டிக். ஆத்தர் சொல்றாரு, உங்க லைஃப்ல வேற இந்த ஒரு ரூல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. If it requires a lot of discipline, it probably won't work. நம்ம ஹியூமன்ஸ் உடைய பேசிக் நேச்சர் இது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை சேஸ் பண்றது. அப்படி பிற்காலத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா அப்ப அதுக்காக வேலை செய்யறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட எஃபர்ட் அண்ட் டிசிப்ளின் தேவைப்படும். இத ஓவர் த டைம் மனிதர் லாஸ் பண்ணிடுவாரு. ஏன்னா யாராலையும் 24/7 மோட்டிவேட்டடா இருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு வேணும்னா உங்களோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணலாம். ஏன்னா இப்ப நீங்க ரொம்பவே எக்ஸைட்டட் மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணலாம். ஆனா நாளைக்கு நீங்க இதே மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த $14 சேவ் பண்றதுக்கு பதிலா காஃபி இல்ல சிகரெட் பிடிக்கணும்ன்ற ஆசை தான் வரும். அண்ட் ஈவன் வாய்ப்பு இருக்கு நீங்க உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட போயிடலாம். அண்ட் நீங்க இந்த ஃபைனான்ஷியல் ஜர்னில எங்கனா லாஸ் ஆயிடுவீங்க. அண்ட் உங்களோட கோல் வரைக்கும் போய் சேர மாட்டீங்க. இதே மாதிரி தான் மில்லியனர் ஜிம் அண்ட் ஷூ கூட ஏற்பட்டுச்சு. ஜிம்ங்க உங்களுடைய காசை சேவ் பண்றதுக்கு ரொம்பவே டிசிப்ளின்டாக முயற்சி பண்ணாங்க. அண்ட் ரொம்ப எஃபர்ட்டும் போட்டாங்க. ஆனா இதுல திரும்ப தோல்வி அடைஞ்சாங்க. இதனாலேயே அவங்க டிசைட் பண்ணாங்க வேற எதனா வித்தியாசமா பண்ணணும்னு. சோ அவங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அவங்களோட வில் பவர் மீது டிபெண்டா இருக்கிறதுக்கு பதிலா இவங்க அவங்களுக்காகவே ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணாங்க.
சோ தட் ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்காகவே பே பண்ணிக்க கூடணும் அண்ட் அவங்களோட காசை சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வெறும் ஒரு வாட்டி இதை டிசைட் பண்ணாங்க அவங்க இன்கம் உடைய எவ்வளவு பர்சன்ட் வந்து சேவ் பண்ணணும்னு. வெறும் அதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த அமௌண்ட்டை இன்கம் ரிசீவ் ஆனதுமே அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த காசு இல்லவே இல்ல. இதனால அவங்க தேவையில்லாம இந்த டைலமாக்கு வர வேண்டாம். இந்த காசை சேவ் பண்ணலாமா இல்ல செலவு பண்ணலாமான்னு அவங்க ஆல்ரெடி இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால அவங்க கிட்ட காசு செலவு பண்றதுக்கு மிச்சமே இருக்கிறது இல்ல. அண்ட் இத பண்றதுக்கு சரியான முறை என்னன்னா ஒரு ப்ரீ டாக்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை கிரியேட் பண்ணிடுங்க. இதன் மீது எப்ப டாக்ஸ் போடுவாங்கன்னா அதை நீங்க வித்ட்ரா பண்றப்ப தான். இன்னைக்கு ஆன்லைன்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட், SIP எக்ஸெட்ரா. இதனால ஆட்டோமேட்டிக்லி உங்களோட அக்கவுண்ட் வந்து காசு டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்வெஸ்ட் ஆயிடும். சோ இத பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். பட் மேக்ஸிமம் புரோக்கர்ஸ் கிட்ட நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம்னா நம்ம வருஷம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தர வேண்டியது இருக்கும். அண்ட் இது இல்லாம நம்மளோட இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் மீது புரோக்கரேஜ் தர வேண்டியதாகும். பட் அதுவே நம்மளோட எஜுகேஷன் பார்ட்னர் எம்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுனால நீங்க புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஜீரோ ஆக்கிரலாம். அதுவும் எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் லைக் இன்ட்ராடே, டெலிவரி, F&O, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPOs அண்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் நீங்க புரோக்கரேஜ் தராமலே இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணலாம். அண்ட் அந்த ஜீரோ புரோக்கரேஜ் ஃபார் லைஃப் அக்ராஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ்க்கான பயன் கிடைக்குது வெறும் 999 பிளான்ல. அண்ட் இது இல்லாம அடிஷனல் 999 ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி நீங்க லைஃப் டைம்க்கும் AMC சார்ஜஸ்ல இருந்து விடை பெறலாம். அப்படி நீங்க ஃப்ரீயா இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அப்ப ஜீரோ புரோக்கரேஜ் உங்களுக்கு வெறும் டெலிவரி, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் IPO மட்டும் தான் கிடைக்கும். இன்ட்ராடே, F&Oலாம் பாத்தீங்கன்னா 20 ரூபாய் ஃபிளாட் புரோக்கரேஜ் தரணும். எம்ஸ்டாக் ஸ்டூடண்ட் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வெறும் 6.99% இருந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி கிடைக்குது. கடந்த 2 வருஷத்துல எம்ஸ்டாக் வந்து 15 லட்சம் யூசர்ஸ் ஓடிய 145 கோடி ரூபாய்க்கான புரோக்கரேஜ் வந்து சேமிச்சிருக்காங்க. எம்ஸ்டாக் ஆப்க்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் பத்தி பாத்தீங்கன்னா எம்ஸ்டாக் வந்து மிரர் அசெட் மூலமாக பேக்டா இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் மிரர் அசெட் இது எவ்வளவு பெரிய ஒரு ஃபண்ட் ஹவுஸ்னு. சோ நீங்க உங்களை கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணலாம். சோ फ्रेंड्स எதுக்கு வெயிட் பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல எம்ஸ்டாக் ஓட லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. கூடவே ஆதார் அண்ட் பான் கார்டை ஹேண்டியா வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்திலேயே உங்களோட டிமேட் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிடலாம். லெசன் நம்பர் 5 ஆட்டோமேட் ஃபார் a rainy day. of course லைஃப் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. பதிலா இது எப்பவுமே நம்ம லைஃப் உடைய பிளான்ஸ்க்கு ஆப்போசிட்டா தான் வேலை செய்யும். பல வாட்டி மக்கள் அவங்களோட ஜாப்ஸ் இழந்துறாங்க, இல்ல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாகுது, இல்ல எதனா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், இல்ல எதனால உங்களோட லைஃபை கஷ்டமாக்கிடலாம். இதனால உங்களுடைய எல்லா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பிளானும் பாழாயிரலாம். இதனால தான் சொல்லிருக்காங்க you should hope for the best and prepare for the worst. அண்ட் இதனால தான் ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் பண்றது இந்த ஸ்டோரியோட வேற ஒரு பார்ட் தான். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். அக்கார்டிங் டு தி ஸ்டாட்ஸ் ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் கிட்ட less than 3 monthsக்கான எக்ஸ்பென்சஸ் தான் சேவா இருக்கும். இது அவர் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இது பத்தாது. ஏன்னா 4th மந்த்க்கு அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. இதனால தான் ஆத்தர் சொல்றாரு ஒவ்வொருத்தர்கிட்டயும் அட்லீஸ்ட் 6 ல இருந்து 18 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் கட்டாயம் இருக்கணும். இதுக்காக நீங்க காசை சேவ் பண்ண வேண்டியதாகும். அண்ட் இதனால இன்னொரு பெஸ்டான விஷயமும் இருக்கு. உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிடும். இந்த எமர்ஜென்சி வெறும் உங்களோட ஜாப் இல்ல டிசாஸ்டருக்கு மட்டும் கிடையாது. அப்படி நீங்க உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தணும்னு விரும்புறீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட கரியரை சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புறீங்க, உங்க ஜாப் குறித்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்க, நீங்க லைஃப்ல வேற எதுனா செய்யணும்னு நினைக்கிறீங்க. சோ அதுக்காக டைம் தேவைப்படும். அப்ப அந்த ஹார்ட் இல்ல சேஞ்சிங் டைம்ல இந்த காசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ தட் நீங்க உங்களோட டைமை யூஸ் பண்ணி காசை பத்தி எதுவும் கவலைப்படாம லைஃபை உங்களுக்கு பிரகாரம் வாழலாம். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்றதுக்கும் ஆத்தர் சொல்றாரு நீங்க உங்க இன்கம் உடைய 5% சேவ் பண்ணணும். இதே நீங்க உங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதை நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணக்கூடாது until இதுக்கான ரொம்ப முக்கியமான அவசியம் ஏற்படாத வரைக்கும். லெசன் நம்பர் 6 ஆட்டோமேட்டிக் டெட் ஃப்ரீ ஹோம் ஓனர்ஷிப். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெடிக்க டைம்ல ஒரு சொந்த வீடு இருக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு வீடு வாங்குறதுக்கு அப்புறம் நீங்க உங்க முழு லைஃபை சேவ் பண்ணிடுவீங்க. ஆத்தர் சொல்றாரு ரெண்டர்ஸ் அவங்களோட லைஃப்ல லேண்ட்லார்ட்ஸ்க்கு தங்கறதுக்காக எவ்வளவு பே பண்றாங்களோ அதை வச்சு அவங்களுக்கான ஒரு சொந்த வீடே வாங்கிடலாம். சோ ஒரு ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கிறதுக்கான ஒரு சென்ஸே இல்ல. அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு வீடை வாங்கிடணும். அப்படி உங்ககிட்ட ஒரு வீடு இல்லனா நீங்க ரெண்ட்ல தங்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க. அப்படி நீங்க லைஃப் டைம் இருக்க ரெண்ட் பே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு காசை ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் இவ்வளவு காசை ஸ்பெண்ட் பண்ண பிறகும் உங்களுக்கான ஒரு வீடே இருக்காது. அதுவே நீங்க இந்த காசை ரெண்ட் பே பண்றதுக்கு பதிலா ஒரு ஹோம் லோனை பே பண்றதுக்கு செலவு பண்ணீங்கன்னா சோ டெக்னிக்கலி நீங்க ரெண்ட் தான் பே பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க அந்த வீட்டோட முதலாளியாவே ஆயிடுவீங்க. அண்ட் ஒரு டைம்க்கு அப்புறம் நீங்க ரெண்ட் பே பண்ண வேண்டியதே ஆகாது. இது உங்களுடைய ஏகப்பட்ட காசை சேவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஆத்தர் சொல்றாரு அப்படி உங்ககிட்ட ஹோம் லோன் இருக்குன்னா அத மந்த்லி பேமெண்ட்டுக்கு பதிலா பை வீக்லி பேமெண்டா செட் பண்ணிடுங்க. இதனால ஒவ்வொரு மாசத்துக்கு பதிலா ஒவ்வொரு 15 நாளுக்கும் நீங்க பே பண்ணுவீங்க. ஏன்னா வருஷத்துல 52 வீக்ஸ் இருக்கும். அண்ட் இதோட half ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க 26 வீக்ஸ் பர் இயர் பே பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அமௌண்ட் 13 மந்த்லி பேமெண்ட்ஸ்க்கு சமமா வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி உங்களுடைய லோன் 30 வருஷத்துக்கு இருக்கு. அப்ப நீங்க இதை 27 வருஷத்திலே பே பண்ணிடுவீங்க. அண்ட் இது கூடவே நீங்க ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டும் சேவ் பண்ணிடுவீங்க. லெசன் நம்பர் 7 ஆட்டோமேட்டிக் டெட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். அப்படி நீங்களும் லோனால ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா அப்ப நீங்க தனியா இல்ல.
ஆத்தருக்கு அக்கார்டிங் ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் கிட்ட 8400 கிரெடிட் கார்டுக்கான டெட் இருக்கா. அண்ட் எனக்கு டைம்ல லோன்ல மாட்டது ரொம்ப சுலபமா ஆயிடுச்சு. நிறைய பேங்க்ஸ் அண்ட் கம்பெனிஸ் நம்ம கூட மைண்ட் கேம்ஸ் விளையாடி அவங்களுடைய லோன் வலையில நம்மள சிக்க வச்சிடறாங்க. அண்ட் லோன் இந்த ஆட்டோமேட்டிக் மில்லியனர் பிளானை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். சோ இதனால நீங்க சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எல்லா லோன்ஸும் கிளியர் பண்ணிடணும். எல்லாத்துக்கும் முதல்ல உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சின்ன சின்ன லோன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து வாங்கின லோனை கிளியர் பண்றதுக்கு ஆத்தர் 3 வழி சொல்றாரு. First, stop carrying and using credit card. Banks உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாலும் சரி, அவங்களுடைய என்ன அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய எல்லா ஆஃபர்ஸ்லயும் அவங்களுடைய மெயின் கோல் வந்து எப்படி அதிகமான காசு சம்பாதிக்கிறது தான். யாரும் இதை யோசிக்க மாட்டாங்க உங்க காசை எப்படி சேவ் பண்ணணும், நீங்க எப்படி பணக்காரன் ஆகணும்னு. சோ இதனாலே முதல்ல உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதை நிறுத்துங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு அக்கார்டிங் உங்களோட ஸ்பெண்டிங் வச்சுக்கோங்க. நம்பர் 2, renegotiate your interest. கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 18% வரைக்கும் கூட ஹை இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். அண்ட் ரியாலிட்டில நீங்க அப்படி மினிமம் அமௌண்ட் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அப்போ நீங்க ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுவீங்க. சோ இதனாலேயே உங்களோட பேங்க் கிட்ட பேசுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்களோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு அண்ட் நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க. இதனால அவங்களோட கஸ்டமர் லாஸ் ஆக போறான்ற பயம் இருக்கும். அண்ட் அவங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோ பண்ணிடுவாங்க. நம்பர் 3, consolidate your debt. அப்படி உங்களுடைய டெட் பல மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ்ல ஸ்கேட்டர்டா இருக்குன்னா அப்ப அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுங்க. எங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி இது பாசிபிள் இல்லனா ஒண்ணாக உங்களோட கார்டு பேமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எதோட இது வந்து ரொம்ப கம்மியான பேமெண்ட்டோ அதை சீக்கிரமாக பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் கார்டோட டெட்டை கிளியர் பண்ணுங்க. லெசன் நம்பர் 8, மேக் a difference with automatic. Former Prime Minister of the United Kingdom வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, we make a living by what we earn, we make a life by what we give. ஆத்தர் சொல்றாரு ஒரு வெல்தி பர்சன் ஆகணும்ன்ற ஜர்னில நீங்க கொஞ்சம் காசை சேரிட்டிக்கும் கொடுக்கணும். இதுக்கு அவர் 3 ரீசன் கொடுக்கறாரு. முதல் வந்து இந்த மாதிரி செய்யறதுனால நீங்க இமிடியேட்லி மில்லியனர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா சப்கான்ஷியஸ்லி நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா பணக்காரங்க தான் சேரிட்டி கொடுப்பாங்க. அண்ட் நீங்களும் சேரிட்டி பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப நீங்களும் பணக்காரனாக உணர ஆரம்பிப்பீங்க. செகண்ட்லி உங்க சேலரியோட 1% சேரிட்டில கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்னும் பெருசா சேதமாக போறது இல்ல. உதாரணத்துக்கு உங்களோட சேலரி வந்து 15,000 ரூபாய். சோ அப்படியே நீங்க ஒவ்வொரு மாசமும் 150 ரூபாய் சேரிட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப இதனால உங்களுக்கு பெருசா இதெல்லாம் கஷ்டமாயிடுமா? லாஸ்ட்லி இது உங்களோட லைஃப்ல ஏகப்பட்ட சாட்டிஸ்பாக்சன் ஆட் பண்ணிடும். அண்ட் நீங்க உங்களை பத்தி ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க இத ஃபீல் பண்றப்போ நீங்க உங்களோட உழைப்பினால் இந்த சொசைட்டிக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்றீங்கன்னு அப்ப இது உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போ வருது இந்த புக்கோட கன்க்ளூஷன். அப்படி நீங்க காசை பத்தி கவலைப்படாம வாழணும்னு விரும்புறீங்கன்னா அண்ட் உங்களுடைய ட்ரீம் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப அதுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். வெல் அது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான்காகவும் இருக்கலாம், இல்ல எமர்ஜென்சி ஃபண்டுக்குனாலும் சரி, இல்ல உங்களுடைய லோனை கிளியர் பண்றதுனாலும் இருக்கலாம். அண்ட் இந்த எல்லா வேலையும் ஆட்டோமேட் பண்ணிடுங்க. இதனால உங்களுக்கு உங்களுடைய பிஹேவியர் சேஞ்ச் பண்ணணும்ன்ற அவசியம் வராது. பதிலா உங்களுடைய காசு ஆட்டோமேட்டிக்கலி சரியான முறையில பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் நீங்களும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஃப்ரீ லைஃபா வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபைனான்ஷியல் லைஃபை செக்யூர் பண்ணி ஆட்டோமேட் பண்றதுக்கு வேணும்னா நீங்க எம்ஸ்டாக்ல இருந்தோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.